இல்லை, நான் தெரியாம தான் கேட்குறேன். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தினுடைய அனுமதி தேவையில்லை என்று மத்திய அரசு எந்த இடத்துல சொல்லியிருக்கு? அன்புமணி அவர்கள் பாராளுமன்றத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார். 2018 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல இந்த மாதிரி அனுமதி இல்லாமல் அவங்க கட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கே, இது மத்திய அரசுக்கு தெரியுமான்னு கேட்கிறார். அதற்கு பதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க சொல்ற அந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ல அந்த மாதிரி இல்லைங்கன்னு சொல்லியிருக்கு. அதற்கு அர்த்தம் தமிழகத்தை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு எப்படி பொருள் கொள்ள முடியும்? இந்த விவகாரத்தில் அன்புமணி அவர்களே ஒரு அறிக்கை விட்டிருக்கார். அதில் கூட ஒரு மடைமாற்றுறாரு. தமிழகத்தினுடைய அனுமதி தேவையில்லை என்று மத்திய அரசு சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்றார். இவருடைய அந்த அறிக்கையிலேயாவது 2018 உச்சநீதிமன்றத்தினுடைய ஆணையில எந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னாரா? சொல்லல. மத்திய அரசு இவருடைய கேள்விக்கு என்ன சொல்லுதுன்னா, நீங்க சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ல அந்த மாதிரி இல்ல, இருந்தாலும் நாங்க டிபிஆர் திருப்பி அனுப்பிட்டோம்னு சொல்லியிருக்கு. நியாயமாக தமிழகத்தில் இருக்கிற அரசியல் தலைவர்கள் மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடகா கொடுத்த டிபிஆரை திருப்பி அனுப்பிய மத்திய அரசிற்கு நன்றி சொல்லியிருக்கணும் இல்லையா? அப்படி நன்றி சொல்லனாலும் பரவாயில்ல, அவதூறு பரப்புறதுல எந்த விதத்துல நியாயம்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த 2018 சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை மென்ஷன் பண்ணி சொல்றாரு. அதுல கூட அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு குறிப்பிட்ட பக்கத்தை குறிப்பிட்டு இந்த மாதிரி தண்ணி தரணும், தண்ணி தர்றதுக்கு தடையா இருக்கிற விஷயங்களை செய்வதற்கு கர்நாடகாவிற்கு உரிமை இல்லை என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக அவர் சொல்றார். கரெக்ட், மத்திய அரசு அதை மறுக்கல. ஆனா அன்புமணி அவருடைய கேள்வியே தவறானது. அவர் என்ன சொல்றாருன்னா, உச்சநீதிமன்றத்தினுடைய 2018 ஆர்டர்ல இந்த மாதிரி சொல்லியிருக்கு, அனுமதி இல்லாம நீங்க பண்ணக்கூடாதுன்னு டைரக்டா சொல்லியிருக்கு, அது மத்திய அரசுக்கு தெரியுமான்னு கேட்கிறார். அப்ப மத்திய அரசு என்ன சொல்லி ஆகணும்? வேற வழியே இல்லை. அந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ல அப்படி இல்லை. மத்திய அரசு என்ன சொல்ல முடியும்? நீங்க மத்திய அரசா இருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க? இல்ல நீங்க அந்த அமைச்சரா இருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க? அந்த ஆர்டர்ல அப்படி இல்ல, அந்த ஆர்டர்ல அப்படி இல்லைங்க, இருந்தாலும் நாங்க டிபிஆர் திருப்ப அனுப்புறோம். ஏன்னா இது 2 ஸ்டேட்டுக்கு நடுவில் இருக்கிற பிரச்சனை. எம்பி சுதா அவர்கள் கேட்டிருக்கிற அந்த கேள்வியிலையும் மத்திய அரசு மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது. அதை தமிழ் படுத்தி நான் அதுல போடுறேன். இரண்டு மாநிலங்களுக்கு இடையே உள்ள பிரச்சனை என்பதனால இந்த கர்நாடகா அரசு சமர்ப்பித்த அந்த டிபிஆரை நாங்கள் திருப்பி அனுப்புகிறோம் என்று மத்திய அரசு சொல்லியிருக்கிறது. நியாயமாக மனசாட்சி உள்ள தமிழர்கள் அத்துணை பேருமே சந்தோஷப்பட வேண்டிய ஒரு காரியத்தை மத்திய அரசு செய்திருக்கிறது. இருந்தாலும் இது புரிந்தோ புரியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ, அல்லது அற்ப அரசியல் காரணங்களுக்காகவோ இதுல மடைமாற்றுகிற முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழர்கள் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி.